காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் முருகன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நாட்டின் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 156வது பிறந்தநாள் விழா சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள், நாடகங்கள் போன்றவையும் நடைபெறுகின்றன. இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் முருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் காந்தி ஜெயந்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. புதுக்கோட்டை அகில இந்திய மகாத்மா காந்தி சமூக நலப் பேரவை சார்பில் காந்தி பூங்காவில் உள்ள காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகளும் மலர் தூவி மரியாதை செய்தனர். இதையடுத்து நடைபெற்ற பேரணியில் கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் NCC மாணவர்கள், காந்திய பேரவை உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தங்கமிக்க என்று இருகரம் கூப்பி அழைக்கின்ற அதற்கு நமது செயல்பாடு என்ற நல்ல எண்ணத்தோடு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு திருச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் உள்ள காந்திஜி அஸ்தி மண்டபத்தில் திருச்சி சேவா சங்கம் பள்ளி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனை மேற்கொண்டதுடன் அண்ணல் காந்தியடிகளின் துதி பாடல்களை பாடியும் காந்திஜியின் கொள்கையின்படி அறவழியில் செல்வோம் என்றும் அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இனத்தில் ஒற்றுமை கண்டவனாம் அவன் சீருடன் யாருமே செப்பிடும் நிலை தந்த மாநிலமே யுகே ஸ்ரீராம ராம ராமேஜி ரமே ராமகளையும் தூதர் பாஷை. திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள மத்திய அரசின் பாதுகாப்பு படைக்கலன் எனப்படும் துப்பாக்கி தொழிற்சாலை மற்றும் HEPF தொழிற்சாலைகளில் சார்பாக காந்தி ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த காந்தியின் உருவ பேனருக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மத்திய அரசின் பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராடும் எந்த சங்கமாக இருந்தாலும் அதற்கு ஆதரவு தருவதென உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்களை சேர்ந்தவர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகள் காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதையடுத்து சர்வமத பிரார்த்தனைகள் மற்றும் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன.